சென்னை ஸ்பீட் நியூஸ். சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அவர்கள் கோரிக்கையான அரசாணை எண் 223(2C) பொதுப்பணித்துறைப்படி 6/12/2019 அன்று திருத்தி அமைத்த விதிகளின்படி தினக்கூலி பணியாளராக 10 ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணி ஆணை வழங்க வேண்டும். ஆனால் 25 ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணியை வழங்கவில்லை. இந்த முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி பகல் இரவு தொடர் போராட்டமாக நடைபெறுகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றவில்லை. எங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு செல்லும் வரையில் போராட்டம் ஓயாது என்று தெரிவித்தனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ். குணமணி, பொதுச் செயலாளர் சுகுமார் பேசுகையில், இவர்கள் போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து தருவோம் என்று தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் எஸ். குணமணி, செயலாளர் சுகுமார், மாநில துணைத் தலைவர் எம். லட்சுமணன், எஸ். நாராயணன், எல். எழிலன் உள்ளிட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பணியாளர்கள் இதில் உறுப்பினராக இருக்கிறார்கள். பொதுவாக பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டு பணி முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள். ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற 2 துறையாக பிரிக்கப்பட்டது. 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 2 அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிகிறவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை. 10 ஆண்டு பணி முடித்து 15 ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது. டோட்டலாக 25 வருஷம். 25 வருஷமாக புதுசாக என்ன மாதிரி எடுத்ததில்லை. ஏற்கனவே வேலை செஞ்ச தினக்கூலி பணியாளர்கள் நிரந்தரம் செய்வதும் இல்லை. அப்போ நிரந்தரம் செய்யணும்னு சொன்னால் இப்போ வேலை செய்கிறவங்க, அதாவது பர்மனெண்ட்டு, அதாவது நிரந்தர தினக்கூலி பணியாளர்கள்னு சொல்லிட்டு 233 அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணை முழுக்க தவறு. அந்த அரசாணை என்னக்கா என்ன மாதிரியாவே இருக்கணும். அவர் 60 வயசு வந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்ட் ஆகிடுவார். அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. ஓய்வு, அதாவது இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அவர் குடும்பத்துக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த 2 துறையும் போட்டிருக்காங்க. 2 துறையும் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் தினக்கூலி பணியாளர்கள் பல பேர், பல ஆயிரம் குடும்பங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாமல் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அதாவது இந்த அரசாணை 233 அரசாணை ரத்து பண்ணணும். நான் தவறாக போட்டிருக்காங்க இந்த அரசாணை. இந்த அரசாணை ரத்து பண்ணணும். ஏன்னா பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் களப்பணியாளர்கள் இல்லைன்னு சொன்னால் நிர்வாகத்தை துறையை ரன் பண்ண முடியாது. இந்த துறையை ரன் பண்ண முடியாது. இது நல்லாவே தெரியும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு. அவர் கொஞ்சம் கோபமாக பேசுகிறாலும் கூட துறையை பற்றி நன்கு தெரிஞ்சவர். என்னமாறு பற்றி அரசுக்கு அவ்வப்போது எடுத்து செல்வார். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வார். அரசாணை வந்துகிட்டு இருந்தது. டிஎம்கே பீரியடில், கலைஞர் பீரியட்லேருந்து முதல்ல 10-35 அரசாணை அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது போட்டது. மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவராக என்ற முறையில் நான் கூறுகின்றேன். இந்த தினக்கூலி பணியாளர்கள் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுடைய வேதனையை முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் முதல்வருடன் எடுத்து தெரிவிக்குமாறு இந்த செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பேரன்புக்குரிய எங்கள் தமிழ் மக்களே, உங்களுக்கு அனைவருக்கும்